Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நிறைய இன்ஜினியரிங் கவுன்சில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது நிறையா பசங்க நம்மகிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, சார் அதாவது நாங்கள் வெப்சைட்டில் நாங்கள் பார்க்குறோம் சரியா, கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அதாவது பார்க்குறோம். அதாவது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம். இதுபடியே தான் இந்த வருஷம் நடக்குமா, இதை வந்து முழுசா நம்ம வந்து நம்பலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, க்ளோசிங் கட் ஆஃப்ஸை விட க்ளோசிங் ரேங்க்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அது வந்து ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுமையாக நம்பலாமா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு விஷயம் தான். 100% அப்படியே நமக்கு வந்து இது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ் வந்து பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் 200/200 எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிசியில் 200/200 எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா. பிசிஎம்ல 199.5, எம்பிசியில் 200 சரியா, எஸ்சியில் 198.5, எஸ்சிஏல 198.7, எஸ்டியில் 197. ஓகேவா, இதுதான் வந்து லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கட் ஆஃப் வந்து குறையுது அப்படின்னு நல்லாவே தெரியும். நாம சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஒன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்என் காலேஜ் வந்து இந்த வருஷம் நமக்கு வந்து கவுன்சிலில் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சரியா. செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் படி என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜுமே ஒரு சில வருஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும் சரியா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுறது சிஇஜி கேம்பஸ். இன்னொரு வருஷம் எடுத்துட்டீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் தான் ஃபில் ஆகிருக்கும். இன்னொரு வருஷம் எடுத்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் தான் ஃபில் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ்லேயே நிறைய வேரியேஷன் நடக்கும். அப்போ அதுக்கு கீழே போகும்போது ஒரு காலேஜ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில காலேஜஸ் வந்து ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுவாங்க. சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் சேனல், டிவி சேனல்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷன் மூலயமா நிறைய பக்கம் பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃபீட்பேக் வச்சு நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பசங்க வந்து அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு கேட்டு அப்போ இயர் பை இயர் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த போர்ட்டலில் கொடுத்துருக்க கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நாம் இதே மாதிரி தான் நடக்கும்னு என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ இது வந்து அசம்சன் தான் சரியா. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு கிடைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் கிடைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறதே வந்து பசங்க வந்து என்ன ஃபோன் பண்ணுறாங்கன்னா, சார் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் சார், கிடைக்கிற மாதிரி இருக்குது சார், கிடைக்கும் சார், ஆனால் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட என்ன பார்த்து கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். டாப்பில் 3ஆ நீங்கள் பிரிச்சுருங்க. டாப்பில் எப்பயுமே நீங்கள் கிடைக்காதுன்னு நினைக்கிற காலேஜை கொடுங்க. மிடில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி காலேஜை கொடுங்க. தேர்டில் அதாவது அட் எண்டில் சப்போர்ட்டிவாக நிறைய காலேஜஸ் வந்து கொடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. நீட்டாக தெளிவாக உங்களுக்கு தேவையான காலேஜை மிடில் கொடுங்க, அதுவே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூவிங் அப்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்ஷன் சரியா. உங்களுக்கு காலேஜ் கிடைச்ச பின்னாடி மூவிங் அப்வேர்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஆப்ஷன் வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை பற்றின வீடியோலாம் நான் அடுத்தடுத்து என்ன பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.